படம் நாங்கள் எல்லா ஃபேமிலியாக கருப்பு படத்துக்கு வந்திருந்தோம். லைக் எல்லாரும் சொல்லியிருந்த மாதிரியே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்டையர் 2.5 hours பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. எஸ்பெஷலி ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கும் சரி, அண்ட் சூர்யா சொல்லவே வேண்டாம். அவர் இவ்வளோ வருஷம் எல்லாரும் 13 years கம்பேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரிஜினல் கம்பேக் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸ் 15 minutes வந்து யாருமே தேட்டரில் உட்காரவே இல்லை. லைக் ஸ்க்ரீனில் என்ன அவர் ஆடிட்டு இருந்தாருன்னா அதுக்கு ஈக்குவலாக இங்கே தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபுல் வைபோட தான் இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இது வாட் எவர் த சூர்யா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, இத்தனை வருஷமாக 13 வருஷமாக வெயிட் பண்ணி அவங்களோட இதுக்கு ஒரு நல்ல இதாக தான் அவங்களுக்கு அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி அ பிக் பிளாக் பஸ்டர். குழந்தைங்களோட போய் தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப அந்த அளவுக்கு அக்ரெசிவாவோ எதுவுமோ இல்லை. சில பேர் அது சொல்கிறாங்க கருப்பு இருக்கிறனால ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோ என்னமோ வந்துட்டுலாம். அந்த மாதிரிலாம் இதில் தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க யார் வேணால் வந்து பார்த்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து பார்த்தாலுமே கூட பிடிக்கும். மோஸ்ட்லி கடவுள் நம்பிக்கை, இந்த எல்ஐ சாமி கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கள வந்து பார்த்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிப்பாங்க. மியூசிக் எஸ்பெஷலி சாய் அபியங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்படியே செகண்ட் மூவி மாதிரியே தெரில. போத் த சாங்ஸ் அண்ட் தி பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு அதான் நான் சொல்கிறேன், என்டையர் 2.5 hours எப்படி போச்சுன்னே தெரில. அண்ட் ஸ்பெஷல் கிரெடிட் டு ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா இதுக்கு மாதிரி 2 படமும் அவருக்கு ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருந்தது. இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு எப்படி இவ்வளோ பெரிய படத்தை அவரால் ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமான்னு தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் என்டையர் 2.5 hours ஹி மேட் ஷுர் தட் எல்லாம் 2.5 மணி நேரம் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி தான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாரு. 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுன்ட்டு. அதே மாதிரி தான் பாப்பா பக்கத்தில் உட்காந்து கேட்டிருந்தாங்க படம் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் அ வெரி குட் பீரியட். படம் மாசாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து வேற லெவல். அப்படியே ஸ்டார்டிங்லேயே அந்த டைட்டில் கார்டு அப்போவே வந்து அப்படியே கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. சூர்யா வந்து அப்படியே கருப்பசாமி தான் அவர், சீரியஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டு ஐயோ அல்டிமேட், சூப்பர். பாட்டு எல்லாமே வந்து அந்த மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, சாய் வந்து வேற லெவல். நல்லா இருந்துச்சு. எல்லாமே பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஒவ்வொரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த சாமி ரிலேட்டடாக அந்த கருப்பு சாமியெலாம் ரொம்ப பிடிச்சவங்களாம் அவங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபேமிலி சம்மந்தப்பட்டது மாதிரியும், அப்புறம் ஃபேமிலியில் வந்து எப்படி உண்மையாக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குது. அப்புறம் இப்போ வர விஜய் அவங்க வராங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இது படம் வந்திருக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த படத்துல ரொம்ப இப்படியெல்லாம் காமிக்கவும் உண்மையாலுமே நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி ஒரு கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவார்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு. சாய் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. சாய் அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. திரிஷா பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே ஓகே, நார்மல், எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு படம் எத்தனை ரூபா பார்த்தாலும் சலிக்காது. ஏன்னா நமக்கு தேவையான மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க படத்தில். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்துருக்குறோம். சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள், ஆர்ஜே பாலாஜிக்கும் வாழ்த்துக்கள். இப்போ உள்ள அரசியல் ட்ரெண்டுக்கு இந்த படம் வந்து ஒரு மேட்சாக இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்தா நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாமே. ஏன்னா கேட்குறக்கு நல்ல ஒரு வைப், நல்ல எல்லா சென்ஸுமே சூப்பர். கண்டிப்பாக சண்டை காட்சிகள்லாம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் மூவியில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஏன்னா நாங்கள் இந்த மூவியில் வந்து நாங்களும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ரோலில் இதில் நடிச்சிருக்கோம். ஜஸ்டிஸ் ஃபார் த டிபார்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு டேக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூவி நாங்கள் அதில் அந்த ரோல் பண்ணியிருக்கோம். ஆமாம்மா, நான் வந்து அதில் வக்கீல் கெட்டப்பில் இந்த படத்தில் நான் ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம். என்னோட பேர் சையத் ஜஃப்ருல்லா. நம்ம இங்கே தான், கோயம்புத்தூர் உக்கடம் தான். ஆமாம்.
எடுத்த இடம் பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்ல தான் எடுத்தாங்க. உண்மையாலுமே நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு படம் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் உள்ள இன்சைடா ஒர்க் பண்ணும்போது நான் சொல்ல ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல நான் வந்து ஆர்ஜே பாலாஜி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க லைவா அங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுல நீங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் சரி, இந்த விக்டரி அடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. டைரக்ஷன் வெரி வெரி சூப்பர். ஆர்ஜே பாலாஜிக்கு தான் மினிமம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கும் ஒன் ஆஃப் த பார்ட் ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால படம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே வந்து கோயம்புத்தூர்ல நல்லா புக்கிங்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. கலெக்ஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக வரலாம் வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இன்னுமே வந்து பெஸ்ட் ஆஃப் த ஆக்ட் அவர் கொடுக்கலாம். இனிமே இந்த மாதிரி கொடுத்தாருன்னா கண்டிப்பா சூர்யாவுக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப சூர்யா பிடிக்கும்.